இந்த ஒரு வீடியோவில் இந்த பொண்ணு கடையிலேருந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வர அதுக்கு அவங்க மாமியாரும் நாங்கள் கடையில் டீயை இப்போ வாங்கி குடிக்க மாட்டோம், நீ என்ன புது பழக்கத்தெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு இல்லாத தலைவலிக்குது அதனால ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே அவங்க பொண்ணும் அம்மா எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்குமா கொடுங்கம்மா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே அவங்க மாமனாரும் எனக்கு கொஞ்சம் போட்டு தர சொல்லுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. சரின்ட்டு அவரும் எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த தலைவலியோடய அவளுக்கு போட்டு தராங்க. போட்டு கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறா. மறுநாள் அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க மாப்பிள்ளையை வந்து ஜூஸ் குடிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை வேணாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் தனியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கும் போர் அடிக்கிறதுனால ஆனால் இங்கே 2 நாள் இருக்கிறதுக்காக வந்தாங்க. இவர் போர் அடிக்கிறாங்க, நான் போகிறேன், நீ 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவளுக்கும் இவர் போனதுனால ரொம்பவும் கஷ்டமாயி அங்கேயே உட்காந்து அழுகுறா. சரி அப்படின்ட்டு அவளும் அந்த வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கார ஏன் அதுக்குள்ளேயே வந்துட்டு அப்படின்னு கேட்டதுக்கு நீங்களே அங்கே இல்லை நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த பொண்ணு துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் கிட்ட போறா. அப்போ அவளும் எங்கே போறா அப்படின்னு கேட்டதுக்கு துணி துவைக்காத அப்படின்னதுக்கு துணி துவைக்கிறது இங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கு அத்தை நான் வாஷிங் மிஷினில் துவைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் அப்படிலாம் துவைக்காத, அவனே நிறைய காசு போட்டு சட்டையை வாங்கி வச்சிருக்கா, நீ வேஸ்ட் பண்ணிடாத, நீ போய் கையிலே தவா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அவ்வளோ அதை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ சொல்றா. அதுக்கு அவ்வளோ அப்படிலாம் இருந்தால் உடம்பு வந்து கெட்டு போயிடுமா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சா உடம்பு நல்லாயிடும், நீ போய் கையிலே தவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறா. அவ்வளோ சரி அத்தா அப்படின்ட்டு போயிடுறா. அவளும் துவைக்கும் போது அவங்க நாத்தனாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அவளும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க அவங்க வீட்டில் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க அப்படின்றதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கேன், நீ ஒழுங்கா இருந்தா அப்படிலாம் அவங்க கேட்காத இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிங்களா நான் எல்லாத்தையுமே ஒழுங்கா தானே இருக்கேன், எனக்கு பீரியட்ஸ் எனக்கு உடம்பு முடியல அதனால துணி துவைக்க முடியலன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா போய் கையிலே தவா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு ஏன் யாருக்குமே இதெல்லாம் ஆகலையா அப்படின்னு சொல்றா. அதுக்கு இதுக்கப்புறம் உங்க கூட எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன், அப்போ கூட என்ன நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு ஓவரா பேசாதன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க போறான். அவங்க கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வந்துறாங்க. வந்ததும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா இவ என்ன எதிர்த்து பேசுறாமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவும் என் பையனை எதிர்த்து பேசுறியா, ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டில் இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானே இந்த வீட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, போடுறேன்.